லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு நாளை கவனித்திருப்போம். எல்லா பைபிள் எடுங்க. சண்டே ஸ்கூல் பைபிள். லூக் சாப்டர் 15. லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நம்ம எடுத்துக்கொள்வோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் ராஜா 11ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிப்போம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் இல்லை. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு என் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவருடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நான் புசித்து சந்தோஷமாயிருப்போம். குமாரனாகிய மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அப்படியே அவள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். நம்ம யாரோடு காருவோம். இந்த வருஷத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று நான் தேவன் சமூகத்தை நோக்கி ஜெபித்த வேளையிலே ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை ஞாபகப்படுத்தினார். அந்த வசனத்தை தியானித்து அதற்கு சில காரியங்களை நல்ல உதாரணமாக இந்த அதிகாரத்தை நான் பார்த்ததுனால இதை நான் வாசித்தோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் போல் இந்த வருஷத்தின் இறுதியை கிட்டியிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில், ஆண்டவரே, சபைக்கு நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர், என்ன வார்த்தை என்று நான் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஸோ ஆண்டவர் கிருபையாய் இந்த வார்த்தையை தந்தார். ஸோ அந்த வார்த்தையை மையமாய் வைத்து இந்த பகுதியை சற்று விளக்கி, இந்த வரப்போகிற 2026ஆம் ஆண்டு அந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டது போல தகப்பனுடைய வீட்டிலே எல்லாவற்றையும் சந்தோஷமாய் அனுபவித்தது போல தேவன் 2026ஆம் வருஷத்திலும் தேவன் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நாம் பெற்று அனுபவிக்கும்படியாக தேவன் நமக்கு அருள் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஸோ மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராய் உங்களுடைய கவனத்திருப்புங்கள். மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை நமக்கு அதில் ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு சொல்லப்பட்ட வசனங்கள் மிக முக்கியம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மீகா 2ஆம் அதிகாரத்தில் பல காரியத்தை அவர் சொல்லி கொண்டு வருகிறார். அதில் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும்.
அந்த நாசம் மிகவும் கொடியதாயிருக்கும். ஆண்டவர் இந்த வேளையிலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எழுந்திருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, போங்க. ஸோ இந்த ஆண்டின் இறுதியிலே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஜனவரி 1ஆம் தேதி வரைந்து இந்த நாள் வரை நாம் பல்வேறு சூழ்நிலை வழியாய் கடந்து போனோம். பல காரியங்களை சந்தித்தோம். பலவிதமான பகுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நான் சொன்னது போல வரப்போ ஒரு ஆண்டிலே வைத்திருக்கிற மேன்மைகளை, ஒரு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நாம் எழுந்திருந்து நாம் போக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ அந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து தான் நான் தியானித்த வேளையிலே லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இந்த வசனங்கள், இந்த வார்த்தை எழுந்திருந்து என்ற இந்த வார்த்தைகள் 2 முறை கையாளப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் அதற்கு முன்பதாக அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட நிலைமையைத்தான் நான் சொல்லும்படி நான் விரும்புகிறேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல சூழ்நிலைகள், ஒருவேளை நானும் நீங்களும் இளைய குமாரனை போல காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய காரணங்கள் என்ன என்பதை நான் உங்களோடு பகிர்ந்துள்ளபடியாய் விரும்புகிறேன். அப்பேற்பட்ட சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு நம் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு, தேவனுடைய உறவை விட்டு நம்மை சுற்று தூரமாக்கி இருக்கலாம். ஆனால் தேவன் இந்த நாளிலே நம்மை அந்த ஸ்தானத்தை விட்டு எழும்பி திரும்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அடையும்படியாய் தேவன் விரும்புகிறார். விழுகை என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய ஒன்று. 100க்கு 100 எல்லாரும் பூர்ணமாய் எல்லா நாளும் வாழ்ந்து விட்டோம் என்று சொல்வதற்கல்ல. நான் சொன்னது போல வாழ்க்கையின் சூழ்நிலைகள், குடும்பத்தின் காரியங்கள், பல்வேறு காரியங்கள் ஏற்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வலிவிலகல் ஏற்பட்டிருக்கலாம், விழுகைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதே நிலைமையிலே இந்த ஆண்டை முடிப்பது அல்ல, நாம் எழுந்திருந்து தேவனுக்கு ராய் செல்லும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். எரேமியாவின் புத்தகத்திலே தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்லும் பொழுது, எரேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். வாசியுங்கள். எரேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கவில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புவதில்லையோ. ஆண்டவர் சொல்கிறார், வழி தப்பி போனவர்கள் அப்படியே போய்விடவில்லை, விழுந்தவர்கள் விழுந்த இடத்திலே இருப்பதில்லை. அவர்களை தேவன் அப்படியாய் விரும்புவதில்லை. ஒருவேளை இந்த இளைய குமாரன் அவன் வழி விலகி போயவனாய் காணப்படலாம், அவன் விழுந்தவனாய் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் பின்னணியத்திலே அவன் எழுந்து எழுந்து என்று சொல்லப்பட்ட அந்த 2 வார்த்தையை நான் பார்த்ததினாலே இந்த பகுதியை நாம் சற்று நம்மை நாம் ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பட போகிறோம். ஏன் விழுகை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது, ஏன் ஏற்பட்டது என்பதை நிதானித்து பார்த்து இந்த நாளில் சொல்லப்பட்ட வார்த்தைப்படி நாம் விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ என்று சொல்லப்படுகிறது. அவரை தேவன் திரும்ப எழும்ப பண்ணி திரும்ப தன் ஓட்டத்தை ஒரு புதிய ஓட்டத்தோடு ஓடி தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விரும்புகிறார். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். அவர் மங்கி எரிகிற திரையை என்ன செய்ய மாட்டார், அணைக்க மாட்டார். நெறிந்த நாணலை என்ன செய்ய மாட்டாராம், முறிக்க மாட்டார். திரும்ப கட்டுவிக்க வேண்டும், திரும்ப எழுப்பி பிரகாசிக்க வேண்டும், திரும்ப எழுப்பி தன் ஓட்டத்தை ஓட வேண்டும், திரும்ப எழுப்பி தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஏன் அவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு வழி விலகல், தன் தகப்பனுடைய வீட்டில் நன்றாக இருந்தான், எல்லாத்தையும் உடையவனாய் காணப்பட்டான், ஒரு குறையும் இல்லை. ஆனால் திடீரென்று அவனுக்குள்ளே ஒரு ஆசை ஏற்பட்டது. there was a desire, ஒரு ஆசை. என்ன ஆசை? தான் சுதந்திரமாய் வாழ வேண்டும், தனியாய் போய் தன் இஷ்டத்தின்படி ஜீவிக்க வேண்டும். இங்கே தகப்பனுடைய வீட்டில் இருந்தால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டியிருக்கிறது. எனக்குரியதை நான் அனுபவிக்க முடியவில்லை, ஆகவே
நான் தனியாய் போனால் எல்லாவற்றையும் என்னால் அனுபவிக்க முடியும் என்கிற ஒரு ஆசை அவனுக்குள்ளே உண்டாயிற்று. அதுதான் அவனை ஒரு விழுவதற்கு ஒரு அஸ்திவாரமாய் காணப்பட்டது. ஆசை என்பது தேவன் கொடுத்த ஒரு ஃபீலிங்ஸ், ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம். ஆனால் நம்முடைய ஆசை எதை குறித்ததாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2025 ஆண்டில் எந்தெந்த காரியங்களை குறித்து நாம் ஆசைப்பட்டோம், ஆசைப்பட்ட சில காரியங்கள் நம்மை வழிவிலக பண்ணி இருக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகத்திலே நான் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து சொல்றான், என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். யார்? நல்லா இருந்தவன், பவுலோடு இருந்தவன். ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை. எதன் மேல ஆசை? உலகத்தின் மேல் ஆசை, பிரபஞ்சத்தின் மேல ஒரு ஆசை வைத்து அவன் பிரிந்து போய்விட்டான் வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரிந்து போனவனாகவே இல்லை, அவன் விழுந்த இடத்துலேருந்து திரும்பி வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம விழுந்து போன இடத்துல விழுந்து போனதல்ல, கர்த்தர் நம்மை திரும்ப எடுத்து நம்மை அழைத்த நோக்கத்தை, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாய், முன்னோக்கி செல்ல முடியாய்த்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆசை வைத்து ஆகானுடைய வாழ்க்கையிலே ஆயி பட்டணத்தை யோசுவாவின் தலைமையில் ஜெயித்து கொண்டு போகும் பொழுது அந்த ஆயி பட்டணத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளான்னு சொன்னார். ஆனால் எரியோக்கில் வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அப்பா வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, அது தீட்டானது, அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழித்து விடுங்க. தேவனுக்குரியவைகள் அங்கே எகிப்திலே அங்கே எரிகோல காணப்படுகிற வெள்ளியும் பொன்னும் அது என்னுடையவை, என்னை சார்ந்தவைகள், அதை நீ எடுக்கக்கூடாது. ஆனால் ஆகான் அதில் ஆசை வைத்து விட்டான். அவன் ஆகாதவனாய் போய்விட்டதை பார்க்கிறோம். ஆனால் தேமாவுடைய வாழ்க்கையில் அவன் ஆசை வைத்து போய்விட்டாலும் அந்த விழுந்த இடத்துலேருந்து திரும்பி எளிமை வந்ததை பார்க்க முடியும். பவுல் அவனை பிலமோனில் அவனை குறிப்பிடுகிறார். இந்த காலவெளியிலே நம்முடைய ஆசைகள் எதை குறித்ததான ஆசையெல்லாம் நான் வாழ்க்கையிலே பார்த்தேன். தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசையை நான் பார்க்க முடியும். 63ஆம் சங்கீதம் முதல் 2 வசனம் வாசிங்க. ம் 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 தாகமாக இருக்கிறது. இது வாஞ்சிக்குதா? சத்தமாக சொல்லுங்க அப்போ. இன்றைக்கி அநேகர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ ஈஸியாக சொல்லி முடிச்சிட்டாங்க. அதனால தான் ஜபத்துக்கு வரலப்பா, தூங்கிட்டேன். ஆனால் தாவீது சொல்கிறான், எதுவும் வாஞ்சியாக இருக்கான், மாம்சமும் வாஞ்சியாக இருக்கு. அடுத்த வசனம், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் அவனுக்கு ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசைனா, ஆண்டவரே உங்களை நம்ம என்ன செய்யணும், இந்த 2025ஆம் ஆண்டை முடித்து அடுத்த ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க நம்ம ஒருவேளை இந்த வருஷத்தில் நம்முடைய ஆசைகள் தவறான ஆசைகளாக ஒருவேளை தேவனை விட்டு வழி விலக பண்ணியிருந்தாலும் இந்த 2026ஆம் வருஷத்தில் ஆண்டவரே நாம் எப்படியாவது பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை நமக்குள்ளே உண்டாகட்டும். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், இப்படியே பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையும் என்ன செய்தேன், கண்டேன். யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆசை சரியானதாய் மாறட்டும். சரியானதாக மாறினா நம்ம அப்போட போவோம், டவுனோட போக மாட்டோம், கீழே போக மாட்டோம். இந்த உலகத்துக்குரிய ஆசைகள் தேமாவை போல லோத்து அப்படி தான். எகிப்துக்கு அவர் தெரியாமல் ஆபிரகாம் போனார், அவனோட போயிட்டு வந்த பிறகு அவனுக்கு என்ன ஆசைனா எகிப்தை மாதிரி உள்ள இடத்துக்கு என்ன செய்யணும், போகணும். இப்படி வந்து யார் இவரோட கூட இருந்தால் ஒன்றும் லாயக்கப்படாது, ஆபிரகாமோட கூட இருந்தால் நம்ம சரிப்பட்டே வராது. அப்படி அதனால தான் அவனுக்கு ஒரு ஆசை,
சீக்கிரம் என்ன செய்யணும்? வெளியே போகணும். ஸோ முதல் காரியம் ஆசை. இந்த வருஷத்தில் முக்கியமான எல்லா ஆசையும் சரியான ஆசை தானா யோசித்து பார்ப்போம். நம்மை சற்று ஆராய்ந்து பார்த்து இந்த காலவெளியில் அதிலிருந்து எழுந்து நான் சொன்ன போல் இந்த 26 வருஷத்தில் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டும். ஒருவேளை இந்த வருஷத்தில் பல காரியங்கள் ஏற்படலாம், இயற்கை சூழ்நிலைகள் அரசியல் எல்லாம் மாறலாம். ஆனால் நான் நீங்களும் கர்த்தருடைய பலத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் எழுந்து ஒரு புதிய ஆண்டை சுதந்திரிக்க, புதிய வருஷத்தில் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்கத்தக்கதாக நாம் பிரவேசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆகவே தாவீதுக்கு இருந்தது போல ஒரு ஆசை இருக்கட்டும். ரெண்டாவது ஹிஸ் டிசிஷன், அவனுடைய தீர்மானம் என்பதை பார்க்கும். ஆசைப்பட்டான், அந்த ஆசை என்னவாய் மாறிட்டு இப்ப தீர்மானம். என்ன தீர்மானம்? எப்படியும் நான் எங்கள் அப்பா விட்டு என்ன செய்யணும்? வெளியே போகணும். என் சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு என்ன செய்யணும்? வெளியே போகணும். தீர்மானம் இல்லாதபடி ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது. எல்லா காரியத்துக்கும் எது முக்கியம்? சத்தமாக சொல்லுங்கள், தீர்மானம். யாரா நீ சீக்கிரமாக வரணும்னு தீர்மானம் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி வந்துருந்துருக்கலாம்? சீக்கிரமாக வந்திருக்கலாம். இந்த வரப்போகிற சனிக்கிழமை ஃபாஸ்டிங் டே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சிலர் முதல்ல இங்கே ஜிப்பை போட்டுருவாங்க. அதெல்லாம் நமக்கு முடியாதுன்னு இழுத்து மூடிடுவாங்க. அதுக்கு பிறகு ஏதாவது காரணம் வரும். இங்கே ஜிப்பை திறந்து கட்டாயம் என்ன வேலை வந்தாலும் சரி, எனக்கு என்ன காய்ச்சல் அடித்தாலும் சரி, நான் சனிக்கிழமை ஜெபத்துக்கு தான் போகிறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணால் அதை என்ன செய்ய முடியும்? முடியுமா முடியாதா? முடியும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தீர்மானம், எல்லாத்துக்கும் தீர்மானம். எனக்கு ஒரு தீர்மானம் இந்த வருஷத்தில் முடியும் போது, இந்த வருஷத்துக்கு முடிகிற ஒரு பிரசந்தம் பண்ண ஆண்டவரே, அதுக்கு தான் அந்த தீர்மானம் என்னை வலியுறுத்தது. பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். ஜோமனை விளையாட்டு இல்லை, தேவ சமூகத்தில் உங்களுக்கு செய்தியை ஆயத்தம் பண்ணுவது எனக்கு சந்தோஷமான ஒரு காரியம். நான் விசுவாசிலாக உங்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பது மிகுந்த சந்தோஷம். தேவன் தருகிற வார்த்தைகள். நான் ஆண்டவர் சொல்லுது, ஆண்டவரே இது உம்முடைய ஆடுகள், உம்முடைய ஆடுகளுக்கு சாப்பாடு என்ன செய்யணும்? நீ தான் கொடுக்கணும். நீ எனக்கு கொடுத்தா நான் கொடுப்பேன், அவ்வளோதான். அப்போ நல்லா கவனிங்க, தீர்மானம் என்பது சமயம் எப்போ தீர்மானித்தான்? அந்த தீர்மானம் தேவனற்ற ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டான். தகப்பனுடைய வீட்டில் எவ்வளோ ஆசீர்வாதங்கள், தகப்பனோடு இருக்கிற ஐக்கியம் எவ்வளவு. தகப்பன் என்பது சபையை குறிக்கும், தேவனை குறிக்கும், எல்லாம் குறிக்கும். அது இல்லாமல் ஐ வாண்ட் டு பி செப்பரேட். காரணம், என்னுடைய வாழ்க்கையில் யாரும் குறிக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. தவறான தீர்மானம். இந்த 2025 வருஷத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனை விட்டு வழிவிலக பண்ணுகிற சில தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து சற்று விலகி போயிருக்கலாம். ஆனால் அந்த காலவெளியில் அந்த இடத்தை விட்டு கர்த்தர் எழும்பி செல்லும்படியாய் விரும்புகிறார். பலருடைய வாழ்க்கையில் தீர்மானத்தை பார்க்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம், பாபிலோன் தேசத்தில் இருக்கிறான். அங்கே இருந்தாலும் அவனுடைய போதகர் இல்லை, வழிநடத்தவர்கள் இல்லை, பெற்றோர் இல்லை. ஒரு பெரிய ஓப்பன் டோர். என்ன டோர்? ராஜா சாப்பிடுகிற எல்லா சாப்பாட்டும் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். அப்போ என்ன செய்கிறார்கள்? எல்லாவற்றையும் அனுபவிப்போம். சில நேரங்களில் வெளிநாட்டு ஃப்ளைட்டில் போகும்போது பீர் கொடுப்பேன் எல்லாருக்கும். அப்போ குடிக்காதவனு நினச்சான், சும்மா கொடுக்குறத ஏன்டா குடிக்க விடணும், கொண்டாங்கன்னு வாங்கி குடிப்போம். பக்கத்தில் ஃப்ரெண்டு சொல்லுவான், எதுக்குறா விட்றா, வாங்கி கொடுறா, ஏன்னா ஃப்ரீ தானே. அப்படி தான் இது. எல்லாத்தையும் குடிக்கலாம், எல்லா சாப்பாடு. ஆனால் தானியேலுக்குள்ள ஒரு உறுதியான தீர்மானம் நமக்கு எல்லாம் தெரியும். அதனால் சொன்ன வசனங்களை இந்த கோணத்தில் உங்களோடு சொல்லி காட்டுறேன். நான் ராஜாவின் போஜனத்தை நான் நினைச்ச மாட்டேன். யாரும் இல்லை, அவனுக்கு சொல்வதற்கு பாசஸ் இல்லை, பக்கத்தில் அம்மா அப்பா இல்லை. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், நான் தேவனுக்கு உண்பாய்வன், நான் அதை உண்பேனானால் என் வாழ்க்கையில் விழுகை ஏற்பட்டுவிடும். இந்த தீர்மானம் பண்ணுவேனானால் தேவனை விட்டு வழிவிலக பண்ணிவிடும். ஒருவேளை இது மனுஷனை பிரியப்படுத்துகிற ஒன்றாக இருக்கலாம், ராஜாவை பிரியப்படுத்துகிற ஒன்றாக இருக்கலாம். நோ, முடியாது என்ற ஒரு தீர்மானத்தை அவன் எடுத்ததை பார்க்கிறோம். ரூத்துடைய வாழ்க்கையிலும் எடுத்த தீர்மானத்தை அறிந்திருக்கிறோம். நகோமி திரும்ப திரும்ப சொல்லுகிறாள், வாய்ப்பை கொடுக்கிறாள், நீ போ, உன் சொந்த வீட்டுக்கு போ, சொந்த தேசத்துக்கு போ, ஏன் கூட வந்தால் ஒன்றும் கிடைக்காது, ஆசீர்வாதம் இல்லை, வாழ்க்கை இல்லை, எல்லா நாளும் நீ விதவையாகவே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் என்று சொல்லுகிறாள். ஆனால் ரூத்துடைய உறுதியான ஒரு தீர்மானம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆனால் லோத்து இவன் எடுத்த தீர்மானங்கள் தவறு. தீர்மானத்தை எடுத்தது மாத்திரமல்ல, தன் தகப்பனத்திலே போய் சொல்லுகிறான், என் சொத்தை என்ன செய்யும்? வாசிங்க அப்போ லூக்கா 15:12. ம் ம் ஆ நான் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது தகப்பன் எந்த ஆர்கியூ பண்ணானா, ஏதாவது ஆர்கியூ பண்ணானா? சொல்லப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் வந்து ரொம்ப ஜென்டில். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ரொம்ப ஜென்டில். அதனால சொல்கிறாரு, வாசற்பள்ளியிலேருந்து கதவை தட்டுறேன்ப்பா, என் சத்தத்தை கேட்டு நீ கதவை திறந்தா என்ன செய்வேன்? அப்படிலாம் நான் உடச்சிட்டு வர மாட்டேன்ப்பா. நம்ம என்ன செய்வோம்? 4 தட்டு தட்டிட்டு ஒரே ஏற்ற உடச்சிடுவோம், அவ்வளோதான். அவர் சொல்ல ரொம்ப ஜென்டில், ரொம்ப மென்மையானவர். ஆகவே ஒரு தடவை சொல்லுவார், வசனத்தை வாசிக்கும் பொழுதோ பிரசங்கத்தை கேட்கும் பொழுதோ உங்கள் பெற்றோரோ மற்றவங்களும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுதோ அதன் மூலமாக தேவன் ஒரு வார்த்தை வரும். ஆனால் உங்களோட நினச்ச மாட்டோம், என்றென்றைக்கும் மனுஷனோடு தேவன் என்ன செய்வதில்லை? போராடுவதில்லை. ஜென்டலாக கேட்குறியா? போப்பா, நீ போனால் தான் தெரியும். எந்த இல்லை. அதனால் நம்ம ரெக்வஸ்ட் எல்லாம் கேட்டுருச்சு அப்படின்றதுக்கு இல்லை. மூன்றாவது அவன் செய்த காரியம், தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியேறினான். ஹி டிபார்ட்டட். அந்த இடத்த விட்டு என்ன செய்தான்? வெளியேறினதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே ஒரு வார்த்தையாளாய் சொல்லப்பட்டு வாசியுங்கள். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி என்ன செய்கிறான்? அப்போ எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியுமில்ல? தன் ஆசை, அதான் முதல் பாயிண்ட சொன்னேன், ஆசை, தன் விருப்பத்தை நிறைவேற்ற முடியவில்லை. ஏன்? தகப்பன் இங்கே இருந்த ஒன்றுக்கு ஆலோசனை சொல்லுகிறான், புத்தி சொல்லுகிறான். ஆனால் இப்பொழுது தீர்மானிச்சான், நான் வெளியே போய் செய்ய வேணும். பெரிய கனவு என்னென்னா, கை நிறைய என்ன இருக்கு? இப்போ சொத்து இருக்குது, ஆஸ்தி இருக்குது, பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான கனவுகள் அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. நல்லா கவனிங்க, சாத்தான் வந்து எப்பொழுதுமே முன்பகுதியை மாத்திரம்தான் காட்டுவான். ஆனால் பின்னால் இருக்கிற நிலைமை என்ன செய்யாது? தெரியாது. முன்பகுதி சுகர் கோட்டடாக இருக்கலாம், சரியா? நல்ல இனிப்பு பூசப்பட்டதாய் காணப்படலாம். மீனுக்கு ஹூ போடுகிறார்கள், என்ன வைக்கிறாங்க? அதில் புழு. அதுக்கு பார்ப்பதுக்கு என்ன இருக்குது? முன்பகுதி ஆஹா நல்ல ஆசையாக இருக்குது. ஆனால் கடைசியில் என்ன செய்தாங்க? மாட்டி. எலிக்கு நல்ல கருவாடை சுட்டு வைக்கிறாங்க, அப்படிதானா? சாதா கருவாடை வைக்கிறாங்க, சுட்டாத்தான் அதுக்கு நல்ல வாசனை வருமா? அது எதை பார்த்து வருது? இப்போ ஆசை, முன்பகுதியை பார்த்தா. ஆனால் உள்ள வந்து மாட்டி. இதே தான் சாத்தானுடைய காரியம், முன்பகுதியை காட்டுகிறான். ஏவாளுக்கு அப்படி தானே காட்டினா? வாசிங்களேன், ஆதியாமம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. ஆதியாமம் 2ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம், 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ம் 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 கண்டு. அப்போ முதல்ல பார்க்கும் பொழுது நல்லதான் காட்டுறான், அதுதான் அவனுடைய காரணம். ஸோ இவனுக்கு இப்போ என்ன அப்படின்னா, தன்னுடைய தகப்பனுடைய பாதலை விட்டு, ஐக்கியத்தை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு வெளியேறி எந்த தேசம் போனான்னு சொல்லப்படுகிறது? தூர தேசம். தூர தேசம்னு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சபைக்குள்ளேயே இருந்துட்டு தூர தேசத்தில் இருக்கலாம், சரியா? தூர தேசம் என்பது அவுட் ஆஃப் காட்ஸ் வில், தேவ சித்தத்திற்கு வெளியே இருப்பதெல்லாம் என்ன தேசம்? சத்தமாக சொல்லுங்க அப்போ. தேவ சித்தத்துக்கு வெளியே போயிட்டாலே எந்த தேசத்துக்கு போயிட்டா? இப்போ தூர தேசத்துக்கு. கவரேஜ் ஏரியா விட்டு என்ன செஞ்சாச்சு? வெளியே போயாச்சு. எத்தனை லட்சம் ஃபோன் வச்சுருந்தாலும் சரி,
சொல்லுது, அவரை இப்போ நீங்கள் தொடர்பு கொள்ள. ஏன்னா அவர் இப்போ எங்கே போயிட்டார்? கவரேஜ் ஏரியா. வீட்டுக்குள்ளேயே சிலர் வச்சுக்கிட்டு கவரேஜ் ஏரியாவில் வராதுன்னு சொல்லணும். நான் பார்த்துருக்கேன், வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. இங்கே அடித்தா அவர் எங்கே இல்லை, அவரை இப்பொழுது தொடர்பு கொள்ள முடியாது. வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், ஃபோனு பக்கத்தில் தான் இருக்கும். அது சொல்லுது. அது மாதிரி தான் இது. விளையாச்சா உங்களுக்கு? தூர தேசம் அமெரிக்கா ஜப்பானுக்கு போனால் அல்ல, அவுட் ஆஃப் காட்ஸ் வில், தேவ சித்தம் தகப்பனுடைய வீட்டில் இருப்பது, தேவனோடு ஐக்கியமாக இருப்பது, தேவனோடு உறவு கொள்வது. ஆனால் இப்பொழுது அவன் எல்லாவற்றை விட்டு தேவ சித்தத்திற்கு வெளியே போய்விட்டான். தேவ சித்தத்திற்கு வெளியே போய்விட்டான். தேவ சித்தம் என்பது மிக முக்கியம். தேவ சித்தம் என்பது மிக முக்கியம். ஒரு விஞ்ஞானி, ஒரு அரிதாய் கண்டுபிடித்த விஞ்ஞானி நினைக்கிறேன், அவர் பேர் மயக்க மருந்தை கண்டுபிடித்தவர் நினைக்கிறேன். அவரிடத்துல கேட்டாங்களாம், நீ கண்டுபிடித்த கண்டுபிடிப்பெல்லாம் எது பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னா, என் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை கண்டுபிடிச்சேன், அதான் பெரிய கண்டுபிடிப்பு. ஹல்லேலூயா. தேவ சித்தம். ஊழியத்தின் பாதையிலும் நான் தைரியமாக சொல்ல முடியும், ஒவ்வொரு காரியமும் தேவ சித்தம். எதற்காக ஜெபிக்கணும்? தேவ சித்தம். அதற்காக அதிகமாக ஜெபித்தது உண்டு. ஊழியத்துக்கு போகும்போது சரி தான், எந்த தேசத்துக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கையில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஜனவரி மாதம் இலங்கைக்கு நான் செல்ல வேண்டும். டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு, மீட்டிங்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு அந்த டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் ஒரு நெருடல். அந்த கூட்டத்தை குறித்து உடனே ஜெபித்தேன், ஆண்டவரே, டிசம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் ஜெபித்தேன், ஆண்டவரே உங்கள் சித்தமானா நான் இலங்கைக்கு போகிறேன், இல்லைன்னா நீங்கள் நினச்சிங்க அதை ஸ்டாப் பண்ணுங்க. உங்கள் சித்தம் இருந்தால் நான் போகிறேன். ஒவ்வொரு நாளும் போயிட்டு தான் இருக்கிறேன் தேவ சித்தம் ஜெபித்து. ஆனால் அந்த வருஷத்தில் டிக்கெட்டில் புக் பண்ணியாச்சு. ஆனாலும் தேவ சித்தம் என்கிற இடத்துல டிசம்பர் 19ஆம் தேதி வீட்டில் இருந்த பின்னால் இருக்கிற செப்டி டேங்க் உடஞ்சி உள்ளே போனேன். கை ஒடிந்தது, மேலே காயம். நான் ஆண்டவருக்கு முறுமுறுக்கலை, சோத்திரமனை கையை ஒடித்தாவது தேவ சித்தத்தை செய்ய வைத்திரே சோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த டைம் இலங்கையில் பயங்கரமான நிலைமையில் என்னன்னு தெரியாது. ஸோ அது பிரச்சனை. தேவ சித்தம் இயேசு நம்ம கற்பித்த பாதம் தான். ஏன் சித்தத்தின் முடியல, தேவ சித்தம் செய்வதே எனக்கு என்னவா இருக்குது? சாப்பாடாக இருக்குது. அப்போ தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்தை விட்டு, தேவன் வைத்திருக்கிற இடத்தை விட்டு நாம் வெளியே போனால் நம்ம தூர தேசம், அது நம்ம இங்கே விழுந்துட்டோம், ட்ராப் ஆகிட்டோம். தேவன் வைத்திருக்கிற இடம் எதுவானாலும் பரவாயில்ல, எந்த இடத்துல வைத்தாலும் பரவாயில்ல. தேவன் உங்களை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த இடம் தான், தேவ சித்தத்தின் இடத்தில் இருக்கிற இடம் தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் பிளேஸ். ஹல்லேலூயா. அதுதான் மிக முக்கியமான இடம். ஆகவே தேவன் தகப்பனுடைய வீட்டோடு இணைத்திருந்தார். அந்த தேவ சித்தத்துக்கு வெளியே போயிட்டான். இந்த 2020 வருஷம் நம்முடைய வாழ்க்கையில் தவறி இருக்கலாம். சொன்னது போல் அவன் பூர்ணராக இல்லை, பல காரியங்களில் தேவ சித்தத்தை விட்டு வெளியே வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அதே நிலைமையில் அல்ல. நாம் அந்த இடத்த விட்டு எழுந்து நாம் தேவ நோக்கி போக முடியாது கர்த்தர் விரும்புகிறார். தேவ சித்தம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் தன்னுடைய வாழ்க்கையில் பிரிந்த நிலைமையில் ஒன்று நல்லா கவனிக்கணும், வஞ்சிக்கப்படுகிறோம். தேவ சித்தத்திட்டு வெளியே வரும்பொழுது என்ன செய்யப்படுகிறோம்? வஞ்சிக்கப்படுகிறோம். ஏவாள் சொன்னா, கனியை பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு, கடைசியில் என்ன சொன்னா தெரியுமா உங்களுக்கு? அதே 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 சர்ப்பம் என்னன்னு செய்தாங்க? வஞ்சித்தது. இந்த உலகத்தின் சில காரியங்கள், சாத்தான் காட்டுகிற முன்பகுதிகள் நம்மை வஞ்சிக்கலாம். அது பார்ப்பதற்கு நல்லாக, செயல்படுவதற்கு நன்றாக இருக்கலாம். ஸோ டிசப்ஷன், வஞ்சிக்கப்பட்டு விடுகிறோம். சாத்தானுடைய கண்களை குருடாக்கி விடுகிறான். பல காரியங்களை நன்றாய் செய்தவர்கள்தான், பல காரியங்களில் இருக்கிறவர்கள்தான் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில தவறான உபதேசங்களில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறவங்க படிப்பறிவு இல்லாத ஆட்கள் அல்ல, நல்லா படித்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். படித்தவர்கள்.
இந்த டிசெப்ஷன் என்பது மிக தவறான காரியம் என்பதை பார்க்கிறோம். சாத்தானை வஞ்சித்தான் சொல்ல பார்க்கிறோம். சாத்தானுடைய கண்களை குருடாய் கொடுக்கிறான். அடுத்து நம் முடிவை 2-3 காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவருடைய நிலைமை மிக பரிதாபமான நிலைமை அமைத்தது பார்க்கும். இந்த முன்பகுதி இதெல்லாம் நான் பார்க்குறோம். நல்லா அனுபவித்தான். எல்லா காரியங்களுடைய இஷ்டத்தை மனதில் என்னென்ன விரும்பினாலும் எல்லாத்தையும் செய்தான். இப்போ கண்ட்ரோல் இல்லை, அவனை கட்டுப்படுத்த ஆள் இல்லை, ஏன் என்று கேட்பதற்கு ஆள் இல்லை. எல்லாவற்றையும் அவனை தான் வஞ்சிக்கப்பட்டு விட்டான். சாத்தானை வஞ்சித்து விட்டான். வஞ்சித்து அவனுடைய நிலைமை என்ன வாசிக்கும் பொழுது, அந்த தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. அவன் என்ன பண்ண ஆரம்பித்தான்? குறைபட ஆரம்பித்தான். சூழ்நிலை எல்லா நாளும் ஒன்று போல இருக்க போகிறதில்லை. வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறலாம், வாழ்க்கையின் நிலைமைகள் மாறலாம், எல்லா நாளும் ஒன்று போல இருக்கிறது இல்லை. ஸோ இப்போ தன் பசியை ஆற்றுவதற்கு எங்கே போகிறது, என்ன செய்வது, திகைத்து போன ஒரு நிலைமையில் இருக்கிறான். இது டவுன் வால்ஸ். அவனுடைய மேலே உன்னதமான இடத்துலேருந்து ஒரு தாழ்வான இடத்து வந்ததை பார்க்கணும். கடைசியில் நமக்கு தெரியும், ஒரு பன்னி மேய்க்கிற வேலை நினச்சாங்க, கிடைத்தது. எவ்வளோ பரிதாபமாக இருக்குது. இன்றைக்கி தேவனுடைய பிரசனத்தை விட்டு, தேவனை விட்டு, தேவ சபையை விட்டு, நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு நம்ம தூரம் போவோமானா நாம் பெற்றுக்கொள்கிற காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் முன்பதாய் காட்டுகிற காரியங்கள் சொல்வ சுகர் கோட்டடாக இருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்கிற காரியங்கள் முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் என்ன செய்யலாம், கஷ்டமாக இருக்கலாம், அது கொஞ்சம் வேதனை உள்ளதாக இருக்கலாம், கொஞ்சம் பாடுள்ளதாக இருக்கலாம். ஆனால் சித்தத்தை நிறைவேற்றினா அவருடைய பின்பகுதி மிகுந்த ஆசிரிக்கப்பட்ட ஒன்று. நான் அந்த பகுதி போல இதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மிக பரிதாபமான நிலைமை. பன்றி மேய்க்கிறது மாத்திரமல்ல, அவனுக்கு சாப்பாடு கூட என்ன செய்யலை, கிடைக்கல. சில நேரத்தில் நான் முந்தி சொல்ல கேட்டேன், பன்றி திங்கிற சாப்பாடை சாப்பிட்டான்னு சொன்னாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, அது கூட அவனுக்கு யார் என்ன செய்யலை, கொடுக்கலை. ஆசையாக இருந்தான், அதையாவது சாப்பிட்டு பசி ஆத்திரலாமே, ரெஃப்யூஸ், கொடுக்கலை. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஜபத்தை விட்டு, வேத வாசிப்பை விட்டு, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு, தேவனோடு நீங்கள் வச்சிருக்கிற ஒரு பர்சனல் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்களானால், உங்களை தூரப்படுத்துவீர்களானால், அது இல்லை. அதான் சொல்லப்படுகிறது, நீங்கள் எழுந்திருந்து போங்கள், இந்த இடம் உங்களை என்ன செய்யும், ஆசைப்படுத்தும். இவன் தெரிஞ்சிருச்சு, இவனுக்கு இப்போ நிலைமை வந்துட்டான், தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். அதைத்தான் வாசிக்கிறோம். வாசிங்கள் லூக்காவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ அவனுக்கு என்ன வந்துச்சு, சத்தமாக சொல்லுங்க. அப்போ இதுவரைக்கும் என்ன இல்லை, டிசெப்ஷன். சாத்தான் தன்னுடைய பங்கை நிறைவேற்றுகிற வரைக்கும் நம்ம கண்ணை என்ன செய்வான், கூடாக்கிடுவான். கனியை பார்க்கும்போது நல்லா தான் அறிஞ்சிச்சு, புசித்த பிறகுதான் ஐயோயோ நம்ம என்னவா மாறிட்டோம், இப்போ நிர்வாணிகளாய் மாறிவிட்டோமே, போய் ஒழித்து கொண்டார்கள். யோசிச்சு பாருங்களேன், முன்பகுதி நல்லா தான் இருக்குது, ஆனால் அது டிசெப்ஷன். அதனால தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இப்போ கொஞ்சம் தெளிந்த உடனே வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் எபேசு சபையை சொல்லப்படுகிறது, இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை வாசிங்க. என்ன செய்யணும், இப்போ நினைக்கிறானா, வாசிங்க. இல்லை இப்போ இங்கே லூக்கால இப்போ எதை பற்றி நினைக்கிறேன், இப்போ தகப்பன் வீட்டை குறித்து செய்ய நினைக்கிறான். விடுகை ஏற்பட்டு விட்டது. தேவன் வைத்த ஸ்தானத்திலிருந்து, தேவன் வைத்த இடத்திலிருந்து, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பெரிய இரக்கம். ஆனால் இப்போ
ஒரு தீர்மானம் பண்ணுறான். அவன் நினைக்கிறான், ஐயோ எங்கள் அப்பா வீட்டில் அப்படி இருக்கே, என் தகப்பன வீட்டில் இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இருக்கே, கூலிக்காரு கூட சாப்பாடு இருக்கப்பா, இப்போ எனக்கு ஒரு பண்ணி திங்கிற தவிடு கூட இல்லையே. தன்னுடைய நிலைமையை உணர்கிறான். இந்த காலவெளியிலே நம்ம இந்த 2025ஆம் ஆண்டை ஆரம்பிக்கும் பொழுது என்னென்ன தீர்மானங்களோடு நம்ம ஆரம்பித்தோம் என்பதை சற்று நாம் நினைத்து பார்ப்போம். எவ்வளோ வேதம் வாசிப்பீங்கன்னு சொல்லி நீங்கள் தீர்மானித்திருந்தீங்க, எவ்வளோ ஜெபிப்பீங்கன்னு சொல்லி தீர்மானித்திருந்தீங்க, ஊழியத்தின் காரியத்திலும் சபைக்கெடுத்த காரியத்திலும் என்ன தீர்மானங்களை நீங்கள் எடுத்திருந்தீர்கள், சற்றதை நினச்சி பாருங்கள். ஒருவேளை அந்த விழுகை ஏற்பட்டிருக்கலாம், காலப்போக்கிலே அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலவெளியிலே அதே நிலைமையில் அவங்க ஏற்க வைக்க முடியல. ஆசியமாப்போம். அடுத்த வசனம், நான் எழுந்து. நல்லா பார்த்தீங்களா? நான் நினைச்சேங்க, சத்தமாக சொல்லுங்கள். இதைத்தான் தேவன் சொல்கிறார். இப்போ தீர்மானிச்சான், இனி நான் ஒரு நிமிஷம் கூட நினைச்ச மாட்டேன், இருக்க மாட்டேன், இனி இருக்க மாட்டேன், இனி இருக்க மாட்டேன். நான் எழுந்து என் தகப்பன்ட்ட போகிறேன். அதான் சொல்கிறது, இன்ன நினைவையில் இருந்தாய் என்பதை நினைத்து. ரெண்டாவது பாட்டு, மனம் திரும்பி. இப்பொழுது மகன் அவருடைய மனம் தகப்பன் வீட்டுக்கு நேராக திரும்புது, தன் தகப்பனை நேராக திரும்புது. இனி நான் இருக்க மாட்டேன். ஏன்? மீகாவில் வாசிக்கிறோம், நீ எழுந்திருந்து போயிடப்பா, இல்லைன்னா இந்த இடம் இன்னும் என்ன செய்வோன்ன, ஏன்னா சாத்தான் இன்னும் நாசமாய் காலில் கீழே விட்டு மிதிச்சிருவான். இதுவரை செய்தவன் இன்னும் என்ன செய்ய போறான்னு தெரியாது. ஆகவே எழுந்திருந்து என் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அவன் தீர்மானம் பண்ணினான். ஸோ இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கை தவறு இருக்கலாம், வழிபடைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இவனை போல இந்த நாளில் நாம் எழும்போம். எழுந்து அவன் நினைச்சான், இப்போ போய் திருப்பி 18 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தான் எழுந்து 22 வசனம். சரி சரி, அங்கே நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா, அப்படியே எழுந்து போவேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறான். அடுத்து என்ன செய்கிறான்? எழுந்து புறப்பட்டு போனான். இட்ஸ் ஆக்ஷன். செயல்பாட்டிலே செயல்வை பாருங்க. நினச்சிட்டே இருக்கல, இந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை நிச்சயவாயாக செய்வாக. திரும்ப அவன் நினச்சிட்டே இருக்கல. சில சொல்லுவாங்க, அந்த நாட்கள்லாம் எப்படி ஜோமனு தெரியுமா, அந்த நாட்களில் எப்படி பைபிள் வாசம் தெரியுமா, அன்னைக்கு ரைட், அன்னைக்கு இருந்தே ரைட்டு, பட் வாட் அபவுட் டுடே? இன்றைக்கு நாம் எப்படி, இன்று நான் எப்படி? இப்பொழுது அவன் எழும்பி தகப்பனத்திலே போகிறான். கொஞ்சம் உடனே ஸ்டேட்ல நான் சொன்னேன், விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்திருந்தான். இன்னைக்கு நம்முடைய கடமை தான். இன்னைக்கு பல நேரத்தில் பிசாசு என்ன செய்ய தெரியுமா, நம்மளை வெள்ளத்தள்ளிட்டு அங்கேயே குற்றம் சாட்டு, இனி ஒன்றால் இருக்க முடியாது, நீ முடியாது, நடக்காது, ஆகாது என்று குற்றச்சாட்டுகளை சொல்லி நம்மை விழத்தள்ளி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் காலவெளியிலே சொல்லுகிறார், நீ எழுந்திரு, விழுந்திருவள் எழுந்திருக்கத்தக்கதான சான்ஸை தேவன் தருகிறார். ஸோ இந்த 2025ஆம் ஆண்டை முடிக்க போகிற நம்ம ஒரு தாழ்ந்து போன அல்லது விழுந்து போன இடத்துல அல்ல, எழுந்து முன்னோக்கி செல்வலாய் இந்த காலவெளியிலே எழுதுவோம். அது பிறகு பார்த்தீங்கன்னா, இவன் சொல்கிறான், தகப்பன் அவன் கன்ஃபஸ் பண்ணுற வரைக்கும் காத்திருந்தானா? இல்லை. 20 வாசிக்கிறோம், தன் தகப்பனத்தில் வந்தான், அவன் தூரத்தில் வரும்போதே. அப்புறம் என்ன அர்த்தம்னா, இவன் போன பிறகு தகப்பனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? எப்போ வருவான், எப்போ வருவான். அப்போ என்னை குறித்த உங்களை குறித்த தேவனுடைய விருப்பம் என்னன்னா, எப்போ தேவ சமூகத்தில் வருவோம். ஹல்லேலூயா. தவறிட்டானே, என் பிள்ளை தவறிடுச்சே, வழிபடிடுச்சே, எப்போ இடத்துல வரும், எப்போ என் பக்கம் வருவான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆவிதான் தூரத்தில் வரும்பொழுதே ஓடி என்ன செய்யறானா, நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்கிறா அப்படின்னா இல்லை, தகப்பனுடைய அன்பை நம்முடைய ஆண்டோடைய அன்பைத்தான் இது வெளிப்படுத்துது. இந்த பகுதி அதுதான் நமக்கு சொல்லி தருது. மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் நினைச்சதாங்க, எங்க இருந்து வர்றான் இப்ப சொல்லுங்க? பண்ணி மேய்க்கிற இடத்துல இருந்து. எந்த இடத்துல இருந்து?
அப்போ எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏதாவது பார்த்தாரா? இல்லை. நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய பின்புலத்தையோ நாம் செய்த காரியங்களையோ பார்த்து நம்மை தள்ளி விடுகிற கர்த்தர் அல்ல. எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அதை ஆண்டவர் சொல்ல, எப்பா இவன் வந்துட்டான்டா, முதல்ல நான் நின்றுக்கிறேன், அவனை குளிப்பாட்டி கொண்டு வா, அதுக்கு பிறகு இவனை கட்டி முத்தம் பண்ணுறேன் நானா? இல்லை, அது ரெண்டாவது அடுத்த பகுதி. யோசிச்சு பாருங்களேன். அப்பேற்பட்ட ஆண்டவரை தான் இந்த காலவெளியிலே நானும் நீங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவள் என்ன ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சிலர் சொல்லுவாங்களா, நாங்கள் தான் அதை விட்டுட்டு வர்றோம் பாஸ்டர். விட்டுட்டு வர வேண்டாம், இருக்கிறதோடு நீ வா, அவ்வளோதான். இருக்கிறதோடு எளிமையை செய்ய வா, அது தன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் உழைக்குவார். அநேரம் தான் சொல்லுது, அங்கே அதெல்லாம் செட்டில் பண்ணுவோம். நீ இருக்கிற இடத்துல எளிமை தேவனிடத்தில் வா, உன்னை அவர் அழைப்பார். அது பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த செயற்கு ஆய்க்கிறோம். தன் ஊழியக்க நோக்கி உயர்ந்த வஸ்திரம், கைக்கு மோதிரம், பாதரட்சை, கொளுத்த கன்று, அது மாத்திரம் சந்தோஷமாக இருப்போம். அவர்கள் சந்தோஷப்பட செய்தார்கள். தொடங்குகிறார். இந்த 2026 வருஷம் தேவன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு நாம் வாழப்போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி முடிவு விரும்புகிறார். எழுந்திரு. ஒரு 3 அவசரத்தை மாத்திரம் வாசித்து அப்படியே முடிக்க போகிறோம். எழுந்திரு. ஒருவேளை அன்றைக்கு அவன் பன்றி மேய்க்கிற இடத்திலிருந்து அவன் எழுந்திருந்தான். தேவ சித்தத்திட்டு விலகி போன இடத்திலிருந்து எழுந்திருந்தான். வேதத்தில் சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். ஏசாயா 52 அதிகாரம் 2 வாசிங்க. வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் போய் முடிக்கிறேன். ஏசாயா 52:12. இல்லை இல்லை பாருங்கள். தூசியை உதறிவிட்டு 52:2 தூசியை உதறிவிட்டு என்ன செய்ய? எழுந்திரு. இன்னைக்கு நானும் நீங்களும் தூசி பாவம் போன்ற காரியங்களை விட்டு உதறி எழும்பு. 2வது எபேசியர் 5:14 வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 5:14. இல்லை, தூங்குகிற நீ, அதுக்கு முன்னாடி அவசரமா, ஆதலால் நீ தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூசியை விட்டு எழுந்திரு. அடுத்து எதை விட்டு எழுந்தணுமா? மரித்தோரை, செத்தவர்களை போல ஒன்று அறியாத நிலைமையிலிருந்து எழுந்திரு. 3வது வாசிங்க. ரோமர் 13:11. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று அறிந்து. அப்ப எதற்கு எழுந்திருக்கணும்? நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருந்து வாசிங்க. எரேமியாவின் புத்தகம், ஏசாயா 32:9 வாசி முடிங்க பார்ப்போம். ஏசாயா 32:9. இந்த வசனத்தை சொல்ல வார்த்தையை வாசிக்கிறோம். எழுந்திருந்து என்ன செய்யணுமா? என் வார்த்தைகளை கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம எழுந்திருப்போம். தனிப்பட்ட விதத்தில் தேவ சமூகத்தில் காத்திருங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேளுங்க. ஆண்டவர் இந்த 2026 ஆண்டுக்கென நான் சொன்னேன், ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மற்றவர்கள் பொறாமைப்படும்படியான காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். இவ்வளவு நாள் இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம எழுந்திருப்பது மாத்திரமல்ல, எழுந்திருந்து இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு என்ன சொல்லுகிறார் என்று என்ன செய்யுங்க? கேளுங்க. கொஞ்சம் பைபிளை வாசிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, நான் எழுந்திருக்கிறேன்ப்பா, நீங்கள் என்னோட என்ன சொல்கிறீங்க? ஆண்டவரோடு பேசுவார். நம்ம எல்லாருக்கும் எழுப்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நானும் இணைந்து என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். பல மாதங்களாக நான் தேவ சமூகத்தில் இன்னும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் ஜெபித்தது உண்டு. ஆண்டவர் கடந்த வாரத்தில் இந்த வார்த்தையை கொடுத்து
இந்த சம்பவத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அப்படியானால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, இந்த வருஷத்தை ஆரம்பித்த நம்ம வலி விலகி இருக்கிறோம், விழுந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை அப்படியே குற்றம் சாட்டி சாபம் போட்டு நீ போ என்று தள்ளி விடலை. இந்த 2026 வருஷத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற சந்தோஷங்கள், அவர் வைத்திருக்கிற மேன்மைகள், அவர் வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கும்படியாக நாம் எழுந்திருந்து அந்த இடத்தை விட்டு கடன் செல்லும்படி விரும்புகிறார். அதுக்கு உதாரணமாக இளைய குமாரனுடைய வாழ்க்கையை பார்த்தோம். இந்த வருஷத்தில் சில ஆசைகள் நம்முடைய விருப்பத்துக்கு, நம்ம ஆசைக்கு இணங்கி சில காரியத்தில் கொஞ்சம் வலி விலகி இருக்கலாம். தேவனுடைய பாதை விட்டு நம்ம சற்று புறமாக போயிருக்கலாம், விழுகை ஏற்பட்டிருக்கலாம். நம்ம எடுத்த சில தீர்மானங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதா போயிருந்திருக்கலாம். சேரங்களில் தேவ சித்தத்தை விட்டு நம்ம வெளியே போயிருக்கலாம். தேவ சித்தத்தை அறிந்தும் அந்த சித்தத்தை விட்டு அந்த தூர தேசம் உணவில் வெளியே போயிருக்கலாம். அதனால் என்ன செய்வது எப்படின்னு தெரியாமல் வஞ்சிக்கப்பட்டு சில காரியங்களில் நம்ம மாட்டியிருக்கலாம். ஆனால் அந்த கால்வழியிலே நமக்கு ஒரு தெளிவு உண்டாகட்டும், தெளிவு உண்டாகட்டும். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த இருள் தெரிந்திலே இருப்போமானா அதை நம்ம நாசப்படுத்திடும், வேண்டாம். அது எதுவும் உங்களுக்கு தெரியும். ஆவியானவர், நான் ஜெபித்து வந்திருக்கிறேன், ஆவியானவர் உங்களை சுட்டி காட்டுவார். அவர் மங்கி எறிகிற திரையை அணையாதவர். விழுந்திருக்கிறவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. சாத்தா ஒரு வேளை உங்களை விழ பண்ணி அந்த விழுந்த இடத்துலையே உட்கார வைக்கலாம். இல்லை, வேதம் சொல்லுது, விழுந்திருக்கிறவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழிநடத்தி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. ஆண்டவர் சான்ஸ் வச்சிருக்கிறார். எனக்கு உங்களுக்கு தருணம் இருக்குது. இந்த தருணத்தை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். யோசிப்பார், நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர். அவர் மங்கீரி திரி அணையாத கர்த்தர். மனுஷனாக இருந்தால் பூன்னு ஊதி தள்ளிடுவான். இல்லை, திரும்ப நான் என்ன ஊற்ற போகிறேன், திரும்ப அதை எரிய விட போகிறேன், முறிக்க மாட்டேன், அந்த நாளில் திரும்ப கட்டி நான் உயிர் வர பண்ண போகிறேன் என்று சொல்லித்தான் கர்த்தர் இந்த காலவெளியிலே என்னை உங்களை ஒவ்வொரு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். சாத்தான் வஞ்சிச்சிருக்கலாம். முதல் பகுதி ரொம்ப இன்பமானதாக காட்டியிருக்கலாம், நல்லது போல காட்டியிருக்கலாம், தோற்றத்துக்கு ரொம்ப சிறப்பானதாக இருந்திருக்கலாம். ஏவாள் சொல்லுகிறாள், ஐயோ இந்த கனி புசிப்புக்கு நல்லது. சொல்றா, ஐயோ சாத்தானை வஞ்சிட்டான், நான் வஞ்சிக்கப்பட்டுட்டேன். நீங்கள் இந்த 2025 வருஷம் சில காரணம் வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், ஏமாந்து போயிருக்கலாம். இந்த கால்வழியிலே அவனுக்கு தெளிவு வந்த போது, இனி எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம்ப்பா, இது என்ன ஆசைப்படுத்தும், பண்ணுதிங்கிற தவிர எனக்கு கிடைக்கல, இன்னும் நான் வாழ்க்கை மோசமாகிடும், வேண்டாம். இந்த நிலைமையில் எங்கள் அப்பா விட்ட நினைக்கிறான், நான் எப்படி இருந்தேன், என் தகப்பனுடைய வீட்டில் எப்படி இருக்கு. அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிதல், தேவனுடைய சபையின் ஐக்கியம், தேவனுடைய ஜெபம், அதுதான் நமக்கு மேன்மையான இடம். அவன் எழுந்து நான் போப்பறேன்னு தீர்மானம் பண்ணினான். அவன் பண்ண தீர்மானத்தை போல இந்த கால்வழி தீர்மானம் பண்ணலாமா? நான் சொன்னேன், லோத்து, ஒருபால் இவங்களாம் தவறான தீர்மானம் பண்ணி போயிட்டாங்க. அதல்ல, நான் ஒரு பாசிட்டிவ் சைடாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. இளையகுமாரன் தீர்மானம் பண்ண கொஞ்சம் கூட ஹெசிடேட் ஆகலை. அப்பா என்ன சொல்லுவாரோ, இது செய்வாரோ இல்லை, எழுந்து புறப்பட்டு போனான். அந்த இடத்த விட்டுட்டான். தேவ சித்தத்தின் வெளியே இருந்தவன் தேவ சித்தத்துக்குள்ளே வர ஆரம்பித்தான். தன் ஆசை அல்ல, எந்த கட்டுப்பாடு வேணான்னு நினச்சுவேன். எனக்கு கட்டுப்பாடு, தகப்பனுடைய ஆதரவு தேவை, தகப்பனுடைய பாதுகாப்பு தேவை, தகப்பனுடைய உறவு தேவை. வருகிறான். கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை உங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறார். அவர் புறம்பே தள்ளி விடுகிற கர்த்தர் அல்ல. நாம் செய்த காரியங்களை சொல்லி நம்மை குற்றம் சாட்டி எத்தி உதைத்து தள்ளுகிறவர் அல்ல. தூரத்தில் வரும்பொழுது எதிர்பார்ப்பு, எப்போ என் பிள்ளை என்னிடத்தில் வருவான், எப்போ வருவான், எப்போ வருவான், எப்போ வருவான். இந்த ராத்திரி வேளையில், இந்த மாலை வேளையிலும் இன்றைக்கி ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் இப்போயாவது என் பிள்ளை என்கிட்ட வருமா, திரும்ப என்கிட்ட வருவானா, திரும்ப என்னிடத்தில் அறிக்கை செய்து என்னிடத்தில் வருவானா, என் அண்டை வருவானா என்று ஆண்டவர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்.
அந்த நிலைமையிலேயே பன்றி மேய்த்த வஸ்திரத்தோடு பன்றி மேய்த்த இடத்திலிருந்தே அவன் அப்படியே போனான். அவனை கட்டி அணைத்து மனதுருகி முத்த செய்தான். நம்ம எந்த நிலைமையில் இருந்தோமோ அதே நிலைமையில் ஆண்டவரிடத்தில் வருவோம். ஆண்டவரிடத்தில் வருவோம். தேவ சமூகத்தில் வருவோம். தேவன் அண்டை கிட்டி சேருவோம். அதை இப்போ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அநேக ஆசை அது எதிர்பார்க்கலை. அவன் வேலைக்காரனாத்தான் அவர் நினச்சான். ஆனால் எவ்வளோ பெரிய விருந்து, எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, நடன கழிப்பு, சந்தோஷம் எல்லாம் அவனுக்கு உண்டானதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் தமிழை கண் காணவில்லை என்று சில வாரங்களுக்கு உங்களுக்கு முன்னாலே பேசினேன். கர்த்தர் காத்திருக்கிறவர்களுக்கு பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு என்று இப்போ அனுபவிக்கிறார் சாதாரணமான காரியங்கள், இதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவனுக்கு தெரியாது, எழுந்து வரும்பொழுது அப்பா சாப்பாடு போட போறாரு, கன்று அடிக்க போகிறாரு, புது ட்ரெஸ் தரப்போறாரு, மேல வார்த்தைகள் வரப்போகுது, ஒன்றும் தெரியாது. ஆனால் இப்பொழுது பெரிய சந்தோஷம். அவை கர்த்தர் நானும் நீங்களும் எதிர்பார்க்காத பெரிய மேன்மைகளை கர்த்தர் எனக்காய் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதுக்கு தேவன் செய்கிற ஒரே ஒரு காரியம், எழுந்து தூசியை உதறி விட்டு எழும்பு, நித்திரையை விட்டு எழும்பு, மரித்தோரின் ஸ்தானத்தை விட்டு எழுந்திருந்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேள். ஆண்டவரோடு என்ன பேசுகிறார், கடந்த நாட்டில் என்ன சொல்லி இருக்கிறார், அந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுக்க ஆரம்பிப்பாய். ஆனால் தேசத்தின் நன்மையை வரப்போற நாட்களிலே நாம் புசிக்க போகிறோம். தேவன் ஆயத்தம் நன்மைகளை நாம் ஆஸ்வதிக்க போகிறோம். மற்றவர்கள், சுற்றத்தார்கள், உறவினர்கள் பொறாமைப்பட முடியாத அளவிற்கு நமக்கு தேவன் பெரிய நன்மைகளை தேவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அதை பயன்படுத்த போகிறோம். எல்லாரும் வாய்த்த ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என் நிலைமையில இந்த நிலைமையில தவறிட்டேன், இந்த இடத்துல விழுந்துட்டேன், இன்னைக்கு நான் தீர்மானம் பண்றேன். ஆண்டவரே, இப்போ நான் எழுப்புறப்பா சொல்லி, இது உங்க நேரம், இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தை நான் சொன்னேன். அந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையில சொன்ன காரியத்தெல்லாம் சொன்னேன். எந்த பகுதியின் ஊடாய் கர்த்தருடைய ஆவியான உங்களை பின் பாயிண்ட் பண்ணி இருக்கிறாரோ அதை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி கொஞ்சம் வாயத்தர ஜெபம் பண்ணுவோம். எல்லா சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுவோம். வாழைய பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க, எல்லா ஜெபம் பண்ணுங்க. வரப்போற ஆண்டு நமக்கு தேவன் வைத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஓ ஹல்லேலூயா. நல்ல ஒரு தீர்மானத்தோடு அவன் எழுந்து தீர்மானம் பண்ணினான், எழுந்து புறப்பட்டு போனான். நான் அப்படியே செய்ய போற ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஓ, அவர் இந்த இடத்துல போனா அந்த இடத்தை நாசப்படுத்த வேண்டாம். எழுந்திருந்து போங்கள். ஹல்லேலூயா. ஓ ரபலா காதா ராமா ஷபா ரபலா காதா ராமா. ஓ ஹல்லேலூயா. எல்லா ஜெபம் பண்ணுவோம், எல்லா வாய்த்த ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவருடைய தீர்மானத்தோடு ஜெபம். தேவன் பார்க்கட்டும், ஆண்டவருடைய உள்ளத்தை பார்க்கட்டும், நீங்க செய்கிற தீர்மானத்தை ஆண்டவர் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. நம்மை அரவணைத்து பாதுகாக்கிற தேவன், நமக்கு அறியாத பெரியாத காரியத்தை செய்திருக்கிற தேவன், மேன்மையான காரியங்களை ஆயத்து வைத்திருக்கிற தேவன். ஓ ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் புறம்பே தள்ளாத கர்த்தர், அவர் யாரையும் புறம்பாத தள்ளாத கர்த்தர். இனி உன்னால் ஆகும். ஆண்டவர் சொல்ல, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, எழும்ப முடியும், வழி தவிர்த்தால் திரும்ப முடியும். ஹல்லேலூயா. நாம் திரும்புவோம், நாம் எழும்புவோம். ஆண்டவருடைய கிருபையை கேட்போம். ஆண்டவரே, நான் எழும்புறேன்ப்பா, தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே, இந்த இடத்தோட்டு முன்னோக்கி செல்ல, என் தேவ சித்தத்தின் ஆண்டவரே இல்லாத இடத்திலிருந்து உள்ளே வர ஆண்டவரே அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லுவோம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே, இந்த வேளை அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கருநீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே இருதயத்தை. அப்படியே ஆண்டவரை பார்த்து எல்லாம் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் நான் அர்ப்பணிக்கிறாப்பா. நீங்க என்ன ஆண்டவர் நடத்துங்க,
என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய சித்தம், என் தீர்மானம் ஒண்ணு இல்லை ஆண்டவரே. என் ஆவி ஆத்மா சரத்தை நான் அப்படியே படைக்கிறேன்ப்பா, நீங்க ஆண்டு நடத்தும். எல்லாரும் பாடலுக்காக அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலையில பாடுவோம். ஆவியோடாத்மா சரீர அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலய போ ஆசீர்வதித்தருளும் ஆலய போ ஆசீர்வதித்தருளும் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே. திருவெல்லா சென்று பலிபீடத்தில் என்னை பரணே, பலிபீடத்தில் பரணே படைக்கிறேனே இந்த ஏனி திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. ஏனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தை நீங்க. நல்ல ஆண்டவரே, நீ நெறிந்த நாளை முறியாதவரும் மங்கீரின் திரியை அணையாதமாய கத்தராப்பா. விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புறதில்லையோ என்று சொல்லி நாங்கள் விழுந்த இடத்திலிருந்து எப்பொழுது எழும்பி வருவோம் என்று எங்களுக்காக நீர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவன் என்பதை நான் நீ சொன்ன அந்த சம்பவத்தின் மூலமாக, எழுதி கொடுத்த அந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே. இந்த கால்வரை யார் யார் எந்தெந்த காரியங்கள் என்று தேவ ஆவியானவர் உணர்த்தியிருக்கிறீரோ, என்னென்ன தீர்மானங்களை எடுத்திருக்கிறார்களோ அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். நான் விழுந்த இடத்திலேயே இல்லை ஆண்டவரே. 2025 ஆண்டு முடிக்க போற நாங்கள் எழுந்திருந்து முன் செல்ல, எழுந்திருந்து நீர் எங்களோடு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதை கீழ்ப்படிய எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். அந்த இளையகுமாரன் எழுந்திருந்து வந்தபோது அவன் வேலைக்கானத்தான் இருக்க நினைச்ச ஆண்டவரே, அவனுக்கு நீர் ஏற்பாடு செய்து தகப்பன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற காரியங்களுக்கு தெரியாதப்பா. அதை போல எங்களுக்கும் இந்த வருஷத்தில் வருஷத்தில் டிசம்பர் மாதத்தில் காத்திரு என்று சொன்னீங்க ஐயா. அது தாமதித்தான் நடக்குன்னு சொன்னீங்கப்பா. இந்த 26 வருஷத்தில் நீர் எங்களுக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற மேன்மைகள், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் நாட்டில் எழுந்திருந்து நீர் எங்களோடு தனிப்பட்ட விதத்தில் எங்களோடு என்ன பேசுகிறீர் என்பதை சத்தத்தை கேட்டு நாங்கள் முன் செல்ல உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியும், தொடர்ந்து ஞானஸ்தான ஆராதனை தேவன் ஆஸ்வதிப்பீராக. இந்த வார்த்தை ஜபங்களை ஆஸ்வதியும், புது வருட ஆராதனை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுமாப்பா. இந்த வார்த்தையுடைய பல பலப்படுத்துங்க. அவள் செய்கிற வேலையில் கத்த கூட இருங்க. எல்லாவற்றின் மத்தியிலும் உங்களுடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாய் நேரங்களை ஒதுக்க உதவி செய்யுங்க. இயற்கை சிறுவை மாற்றத்தினாலே சிறியோர் முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை முனைப்படி மூடிக்கொள்ளட்டும். நல்ல ஊருக்கு போயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவருடைய பிரயாணங்களை கூட ஏற்ற விட திரும்பி வர உதவி செய்யும்.
பலவீனப்பட்ட வியாதியா இருக்கிற எல்லாருக்கும் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. அற்புதமான சுகத்தை கட்டிடப்படி ஜெபிக்கிறோம். நாள் முழுதும் முடிய சமம் சொல்லிட்டு குடும்பக்குறமாய் சபைக்குறமாய் ஊழியருக்குமாய் போராடுகிற எல்லா சத்துடைய வல்லமைகள், அந்தகாரத்தின் கரிகள், அசுத்தாவின் வல்லமைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தால் சிறைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் சகல கனத்தையும் துதியையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய பாதலும் பராமரிப்பும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமாக தொடர்ந்து கேட்ட